பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நாம் எல்லோருமே நித்திய ஜீவனை அடைவதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். பட் நம்ம நித்திய ஜீவன் அடையிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நாம் கர்த்தரை அன்பு செய்ய வேண்டும், நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்ய வேண்டும். ஸோ இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா, அதாவது அன்பின் மூலமாக மட்டும்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பட் இந்த அன்புன்றதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்கிறது. பட் இந்த அன்பு பார்த்தீங்கன்னா வழக்கமாவே அநேகர்கிட்ட இருக்கிறது ஒரு மாம்சத்தின் பிரகாரமான ஒரு அன்பு தான். பட் இந்த ஆவிக்குரிய அன்பை உடைய பிள்ளைகளா நம்ம இருந்தா மட்டும்தான் நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். பட் இந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளார ஆவிக்குரிய அன்பு எப்படி உருவாகும்? பழைய வாழ்க்கையில எல்லாம் நமக்கு வந்துட்டு ஆவிக்குரிய அன்புன்றது கிடையாது. மாம்சத்தின் பிரகாரமான ஒரு அன்பு தான் நம்ம எல்லோருக்குமே இருந்துச்சு. பட் இந்த ஆவிக்குரிய அன்பு ஒரு கிறிஸ்தவருக்குள் எப்படி வந்துட்டு முதலாவது உருவாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த அன்பின் கட்டளைகளை கடைசி வரைக்கும் நம்ம கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருந்தாக்க நித்திய ஜீவனை அடைய முடியும். வாசிக்கலாம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 40 வரை. மேத்யூ சாப்டர் 22 வர்சஸ் 36 to 40. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். நியாய சாஸ்திரி ஒருவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வி கேட்கிறான். போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு இங்க பிரதான கற்பனையை வந்துட்டு அவர் சொல்லி கொடுக்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இப்ப முதலாவது கற்பனை, இந்த முதலாவது பிரதான கற்பனை இதுதான். அப்ப முதலாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்ம முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு மனதோட அன்பு செய்யணும். ஸோ இது அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு கட்டளையா இருக்குது இல்லைங்களா? இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனையும் இயேசு கிறிஸ்து சொல்றார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த ரெண்டு கற்பனையில கர்த்தர் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாணம்னா முதல் 5 புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் வந்துட்டு மற்ற புஸ்தகங்கள் இருக்குது. பழைய ஏற்பாடு முழுக்கவுமே இந்த ரெண்டே கட்டளையில் அடங்கும். அப்ப நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த அன்பு சார்ந்த கட்டளைகள் ரெண்டு கட்டளைகளையும் வந்துட்டு கடைபிடிச்சா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். ஒண்ணு, தேவனாகிய கர்த்தரை வந்துட்டு அன்பு செய்யணும். ரெண்டாவது, பிறனிடத்தில் வந்துட்டு அன்பு கூற வேண்டும். ஸோ இந்த அன்பு எப்படி பிறக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு முதல் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமீன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு எழுதியிருக்கு இல்லைங்களா? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமன் எப்ப விளங்கும்? சோதனையை சகிச்சாக்கவன் உத்தமனா இருப்பான் இல்லைங்களா? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப அந்த ஜீவ கிரீடம், அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் எப்ப கொடுக்கிறாரு? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் கொடுக்கிறாரு இல்லைங்களா? இப்ப கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு செய்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஜீவ கிரீடம் கிடைக்கும். இப்ப பாரபட்சமா வந்துட்டு கிடையாது இல்லைங்களா? அதனாலதான் பைபிள் அடிக்கடி புதிய ஏற்பாட்டுல உங்களுடைய அன்பு வந்துட்டு மாயமுள்ளதா இருக்கக்கூடாது, மாயமற்றன்ற வார்த்தை வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த மாயமற்ற அன்புடைய பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்ப எல்லாரும் இருக்கிறப்ப ஒரு மாதிரி, யாரும் இல்லாதப்போ ஒரு மாதிரி, ஃபேமிலியில இருக்கிறப்போ ஒரு மாதிரி, வெளியில பப்ளிக்ல இருக்கிறப்போ ஒரு மாதிரி, அப்படியெல்லாம் நம்முடைய பிஹேவியர் வந்துட்டு இருக்கக்கூடாது. இது மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். கர்த்தரை அன்பு செய்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறதா இருக்கட்டும், எப்பொழுதுமே இது வந்துட்டு மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன். வாசிக்கலாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 John 4:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன்
தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். எனக்கு இயேசுவை பிடிக்கும், இயேசுவை பிடிக்கும்னு அநேகர் சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப இயேசுவை பிடிக்கும்னு சொன்னாக்க சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்பு தான் வந்துட்டு நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு யோவான் 14:15 சொல்லியிருக்கிறாரு, என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவ அன்பு செய்யறோம்னு சொன்னா அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். அவருடைய கட்டளை என்னது? முதல்ல தேவன் அன்பு செய், ரெண்டாவது வந்துட்டு பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். பட் அடிப்படையில இந்த அன்பு எப்படிங்க உண்டாகும்? பழைய வாழ்க்கையிலலாம் நம்ம வந்துட்டு மனம் திரும்புறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட யாருக்கிட்டையுமே அன்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமா தான் அன்பு இந்த பூமியிலே உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இந்த அன்பு உண்டானது எப்படின்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமா தான் வந்துட்டு அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அன்பை புரிஞ்சுகிட்ட பிறகுதான், மனம் திரும்பிய பிறகுதான் நம்மளாலையும் மற்றவங்கள அன்பு செலுத்த முடியும். இந்த அன்பு பிறக்கிறதுக்கு சில ப்ரீ ரெக்வசிட்ஸ் இருக்கு. நான் சொல்றது ஆவிக்குரிய அன்பு. அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு வந்துட்டு அவங்கள பாத்துக்கிறதோ, ஒரு மனைவி கணவனை பாத்துக்கிறதோ, இல்ல பெற்றோர் பிள்ளைகளை பாத்துக்கிறதோ யார் வேணா செய்யலாம். புறஜாதிகள் கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாம்சத்துக்குரிய அன்புல வந்துட்டு இருக்கிறாங்க. பட் ஆவிக்குரிய அன்பு எப்படி பிறக்கும்ன்றதை வாசிக்கலாம். 1 திமோத்தி 1:5 1 Timothy chapter 1 verse 5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். பிறக்கும் அன்பே. அன்பு எப்படிங்க பிறக்குது? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பு பிறக்கணும்னு சொன்னாக்கா ஒரு 3 விஷயம் வேணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உங்களுடைய விசுவாசம் வந்துட்டு மாயமற்றதா இருக்கணும் இல்லைங்களா? இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு விசுவாசம்னா என்னன்னு தெரியும். பட் அந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசமா இருக்க வேண்டும். 2வது, அது சுத்தமான இருதயத்துல விசுவாசிக்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும். நல் மனசாட்சியோடு கூட இருக்க வேண்டும் இல்லைங்களா? அப்படின்னா மத்தவங்க பாக்குறப்போ ஒரு மாதிரி, மத்தவங்க பார்க்காதப்போ ஒரு மாதிரி, வீட்டுல இருந்தா ஒரு மாதிரி, வெளியில இருந்தாக்க ஒரு மாதிரி, அப்படி வந்துட்டு இல்லாம, இல்ல எனக்குன்னாக்க ஒரு மாதிரி, மத்தவங்களுக்குன்னா ஒரு மாதிரி, இப்படி இல்லாம வந்துட்டு சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் அன்பு பிறக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது, அதற்கு நீங்க ஏசாயா 53 வாசிச்சு பார்க்கலாம். இல்ல வந்துட்டு மத்தேயு 26 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்கிறத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், என்னை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. இதெல்லாத்தையும் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு நம்ம இருக்கும் பொழுது, அதை சுத்தமான இருதயத்திலையும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலையும் வந்துட்டு நம்ம நடக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய அன்பு பிறக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இந்த நல் மனசாட்சியை குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். ஏன்னா அன்பு பிறக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? சுத்தமான இருதயமும் நல்ல மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசம். ஸோ அன்புக்கு முன்னாடி இருக்கிற அந்த ப்ரீ ரெக்விசிட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 1:22. 1 Peter 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமீன். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படிக்கு, முந்தின வசனத்திலையும் பார்த்தோம் மாயமற்ற விசுவாசம்னு போட்டுருந்துச்சு இல்லைங்களா? இந்த வசனத்திலையும் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இப்ப அன்பு கூறுவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா? மாயம் அற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலரை பாக்குறதுக்கு முன்னாடி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நேர்ல பார்த்தப்ப வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு மாயம் பண்றது. அதனாலதான் கர்த்தர் ஒரு சிலரை மாயக்காரரை என்று அவர் கடிந்து கொள்கிறார் இல்லைங்களா? கர்த்தர் ஒரு கூட்டத்தையே பரிசெயர் சதுசெயர் வேதபாரர்களை பார்த்து மாயக்காரரை என்று அவர் கடிந்து கொள்கிறார். ஏன்னா அவங்களுடைய பிரைவேட் லைஃப் வந்துட்டு பாவம் நிறைந்ததா வந்துட்டு இருக்குது. ஆனா பப்ளிக்ல பரிசுத்தவான்களை போல அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்ப மாயமற்ற விசுவாசம் வேணும், மாயமற்ற வந்துட்டு அன்பு வேணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னாக்க நம்மை நாமே நிதானிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அப்ப நான் காண்பிக்கிற அன்பு அது உண்மையான அன்பா இருக்கிறதா? நான் சகோதர சகோதரியிடம் காண்பிக்கிற அன்பு, அப்ப நான் வீட்டுல இருக்கிறப்போ ஒரு மாதிரி அவங்கள பத்தி நான் கமெண்ட் அடிச்சுட்டு நான் நேர்ல பாக்குறப்போ வந்துட்டு வேற மாதிரி பேசுறேன்னா, என்னுடைய அன்பு வந்துட்டு அது வெளிப்புறமா இருக்கிறதா? அது உண்மையான
மாயமற்ற அன்பா இருக்கிறதா? கர்த்தரிடம் நான் காண்பிக்கிற விசுவாசம் அது மாயமற்ற விசுவாசமா இருக்கிறதா? நான் இயேசு அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு அன்புக்கு விரோதமான காரியங்களை நான் பேசுறேனா? அன்புக்கு விரோதமான காரியங்களை நான் செய்யறேனா? என் மனசாட்சி என்னை குற்றம் சொல்கிறதா? ஏன்னா நம்முடைய மனசாட்சியை வந்து நம்மளை குற்றம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனாலதான் நல் மனசாட்சி என்று எழுதி இருக்கிறது. குற்ற மனசாட்சின்ற வார்த்தையும் வேதத்துல இருக்குது. இந்த மனசாட்சி எல்லாருக்குமே இருக்கும். அது வந்துட்டு குற்றப்படுத்துகிறதா இருக்குதா? நம்முடைய மனசாட்சியை நம்மளை குற்றப்படுத்துகிறதா? அப்ப இந்த குற்றப்படுத்துகிற மனசாட்சி நீங்கின பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 1 பேதுரு 3:16 வசனம். 1 Peter 3:16. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். ஆமென். அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிற அந்த பக்தி விருத்திக்கான வார்த்தை என்னது? நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். ஏன்னா நல் மனசாட்சி இருந்தாதான் அன்பு பிறக்குங்க. அப்படி இல்லைன்னா அந்த அன்பு வந்துட்டு மாயமுள்ள ஒரு அன்பா இருக்கும். அன்பு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அந்த அன்பு மாயமுள்ள அன்பா இருக்கும். வீட்டுல ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆட்கள் இல்லாதப்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆட்கள் இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. நல் மனசாட்சி என்பது அது அன்பிற்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்படின்னா ஒருத்தருடைய அன்பு வந்துட்டு உண்மையான அன்பா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் வந்துட்டு வசனங்களை வச்சிருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறியறதுக்கும், நான் இயேசு கிறிஸ்துவ உண்மையிலே நான் அன்பு செய்யறேனா, இல்ல நான் சகோதர சகோதரிகளை உண்மையிலே நான் அன்பு செய்யறேனான்றத நம்மை நாமே நிதானித்து அறிவதற்கும் நல் மனசாட்சி என்பது ரொம்ப ரொம்ப அடிப்படையான காரியமா இருக்கிறது. அதனாலதான் ஞானஸ்நானத்தை கர்த்தர் என்ன சொல்றாரு? இது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று வேதம் சொல்கிறது. ஏன் இந்த நல் மனசாட்சியை பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்குதுன்னா, நாம செய்கிற உடன்படிக்கை, ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை, இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. அப்ப வாசிக்கலாம் 1 பேதுரு 3:21 வசனம். 1 Peter 3:21. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். ஞானஸ்நானமானது எப்படி இருக்கிறது? அது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்ப தேவனோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை ஒழுங்கா பண்ணினா மட்டும்தான் வந்துட்டு நம்ம அன்புல வந்துட்டு வளரவே முடியும். அப்படி இல்லைன்னா அன்புல வளர முடியாது. அது சில நேரங்களில் அந்த அன்பு வந்துட்டு மாயமுள்ள ஒரு அன்பா வந்துட்டு இருக்கும். அதனாலதான் வந்துட்டு மாயமற்ற வந்துட்டு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கணும். அப்ப அந்த தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை வேதத்துல நிறைய பேர் கரெக்டா போட்டதை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு வந்துட்டு, அந்த அதிகாரிக்கு வந்துட்டு பிலிப்பு வந்துட்டு அவன் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது என்ன கேட்கிறான்? ஏதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் எடுக்க தடையதும் உண்டா அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வமா அவனுடைய மனசாட்சி இருக்குது. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிற அந்த ஞானஸ்நானத்தை வந்துட்டு கரெக்டா அவன் செஞ்சதுனாலதான் வந்துட்டு ஞானஸ்நானத்தை கொடுத்த பிலிப்பு வந்துட்டு ஆவியானவர் தூக்கிட்டு போயிடுறார். ஆனா இவன் சந்தோஷத்தோடய தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாம யோசிச்சு பார்க்கலாம், நம்முடைய ஞானஸ்நானத்தை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை வந்துட்டு நம்ம கரெக்டா எடுத்திருக்கிறோமா? அதே போல தேவன் மேல இருக்கிற அன்பு வந்துட்டு அது கரெக்டா தான் இருக்குதா? நான் இயேசு கிறிஸ்துவ நான் உண்மையிலே நல் மனசாட்சியோட நான் அன்பு செய்கிறேனா? இல்ல நான் ஒரு 80% கீழ்ப்படிஞ்சுட்டு 20% நான் கீழ்ப்படியாம இருக்கிறேனா? இந்த சகோதர சகோதரிகளை அன்பு செய்வது முழு இருதயத்தோடு நான் அன்பு செய்கிறேனா? இல்ல நான் வீட்டுல ஒருத்தரை ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு சகோதரனையோ சகோதரியோ திட்டிட்டு நேர்ல பாக்குறப்ப நான் பிரைஸ் லார்டுன்னு சொல்றேனா? இல்ல என்னோட ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க, என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட நான் நேர்ல பேசும் பொழுது நல்லா பேசிட்டு வீட்டுல இருக்கும் பொழுது அவங்கள பத்தி நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேனா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா அந்த நல் மனசாட்சி தான் வந்துட்டு அன்பு வளர்வதற்கு அடிப்படையா இருக்கிறது. வாசிக்கலாம் 1 திமோத்தி 1:18 வசனம். 1 Timothy 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஆமீன். பேதுரு சொன்ன மாதிரிதான் பவுலும் திமோத்தி கிட்ட சொல்றாரு, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. அப்ப விசுவாசமும் வேணும், நல்ல மனசாட்சியும் வேணும். இது ரெண்டும் இருந்தாதாங்க அன்பு பிறக்கும். அதனாலதான் வந்துட்டு 1 திமோத்தியில நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். 1 திமோத்தி 1:5 வசனத்துல சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அன்பு எப்படி பிறக்குது?
சுத்தமான இருதயத்துல அன்பு பிறக்கும், நல்ல மனசாட்சி இருந்தாக்க, மாயமற்ற விசுவாசம் இருந்தாக்க. இப்ப திமோத்தி கிட்ட மீண்டும் வந்துட்டு பவுல் ஞாபகப்படுத்துறது 18வது வசனத்துல, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஏன்னா விசுவாசமும் நல் மனசாட்சியும் இருந்தா மட்டும்தான் அன்பு பிறக்கும். வாசிக்கலாம் 2 திமோத்தி 1:4 வசனம். 2 திமோத்தி 1:4. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். சோ இங்க 2 திமோத்தி புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 4வது வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு திமோத்தியுக்கு சாட்சி கொடுக்கிறார். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால். உங்ககிட்ட மாயமற்ற விசுவாசம் இருக்குதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? திமோத்தி கிட்ட வந்துட்டு கர்த்தர் பேர்ல அன்பு இருக்குது, அது போல சகோதர சகோதரிகள் பேர்ல அன்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப நாங்களும் சுத்த மனசாட்சியோட தான் தேவனை ஆராதிக்கிறோம்பா. இப்படி நல் மனசாட்சியோடு இருந்தவர்கள் வேதத்துல அநேகரை நம்மளால பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு தாவீது ராஜாவை சவுல் ராஜா வந்துட்டு கொலை செய்ய தேடிய பொழுது வந்துட்டு, அப்போ ஒரு முறை கர்த்தரை வந்துட்டு சவுலை வந்துட்டு தாவீதின் கையில ஒப்பு கொடுக்கிறார். தாவீது வந்துட்டு நினைச்சா கொலை பண்ண முடியும்ன்ற லெவலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தாவீது என்ன பண்றாரு, ஐயோ இவரை வந்துட்டு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாச்சே, இவர் மேல வந்துட்டு கை வச்சு இவரை கொலை செய்வது வந்துட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவருடைய சால்வையில இருந்து ஒரு பகுதியை மட்டும் கிழிச்சிட்டு வந்துடுறார். எதுக்காகனா சாட்சிக்காக தான் செய்யறாரு, சவுலுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக. எப்ப அவனை கொல்றதுக்கு வந்துட்டு எனக்கு டைம் கிடைச்சது, கர்த்தர் வந்துட்டு உன்னை என் கையில ஒப்பு கொடுத்தாரு, இருந்தாலும் நான் உன்னை கொல்லலன்னு சொல்லி சாட்சிக்காக அந்த சால்வையை கிழிச்சிட்டு வர்றார். ஆனா 1 சாமுவேல் 24:5 வாசிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அந்த சால்வையை அறுத்ததுக்கே அவனோட மனசாட்சி வந்துட்டு, ஐயோ நம்ம இதை செஞ்சிருக்க கூடாது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாச்சு, அவருடைய சால்வையில வந்துட்டு ஒரு ஓரத்தை கிழிச்சிட்டு வந்துட்டோமே, நமக்கு மனசாட்சி இப்படி அடிச்சுக்குதா? நாம தவறு செய்யும் பொழுது நம்ம கொஞ்சம், இப்ப தாவீது பண்ணது பெரிய குற்றம்லாம் கிடையாதுங்க. அந்த ஒரு சால்வையில ஒரு ஓரத்தை கிழிச்சிட்டு வர்றது வந்துட்டு அது பெரிய குற்றமே கிடையாது. ஆனா குற்றம் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு ஜாக்கிரதையில வந்துட்டு இருந்தார். அப்ப நாமளும் வந்துட்டு மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? ஏன்னா குற்றம் செய்வாங்க, ஆனா அந்த குற்றம்னு ஒத்துக்க மாட்டாங்க, இது தப்பே கிடையாதுன்னு சொல்லி சாதிப்பாங்க. அதற்கு பேர் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா தாவீதுக்கு மனசு எப்படி இருந்துச்சு, ஐயோ அவருடைய சால்வையை நம்ம அறுத்திருந்திருக்க கூடாது. நமக்கும் அந்த தவறான பாதையில வந்துட்டு போக ஆரம்பிக்கும் பொழுதே, அந்த முதல் அடியை எடுத்து வைக்கும் பொழுதே மனசாட்சி வந்துட்டு அடிச்சுக்குது, ஐயோ இது சரியில்லை, இது ஒழுங்கு இல்லை, இந்த சைடு நம்ம போகக்கூடாது, இந்த காரியத்தை நம்ம செஞ்சிருக்க கூடாது. அந்த நல் மனசாட்சி இருந்தா மட்டும்தான் அன்புல வந்துட்டு வளர முடியும். அன்புல வளர்ந்தா மட்டும்தான் வந்துட்டு நித்திய ஜீவனை அடைய முடியும். நாம் எல்லோருமே நித்திய ஜீவனுக்காக தான் வந்துட்டு கூடியிருக்கிறோம். நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான். அப்ப நித்திய ஜீவன் அடையணும்னு சொன்னாக்க முதலாவது தேவனை அன்பு செய்ய வேண்டும். அதற்கு ஒப்பாய் இருக்கிற 2வது கற்பனை பிறனிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும். உன்னை நீ வந்துட்டு அன்பு செய்கிறது போல பிறனையும் அன்பு செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த அன்பு வந்துட்டு எப்படி வந்துட்டு வரும்? இது சுத்தமான இருதயத்துல நல் மனசாட்சியில மாயமற்ற விசுவாசம் இருந்தா மட்டும்தான் வந்துட்டு நல்ல மனசாட்சி வரும். அதனாலதான் பைபிள்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கிறோம். இப்ப பேதுரு சொன்னதை பார்த்தோம், நல் மனசாட்சியோட இருக்கணும். பவுல் சொன்னதை பார்த்தோம், நல் மனசாட்சியோட இருக்கணும். திமோத்தியுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் அப்படிதான் இருக்குது. தாவீது வந்துட்டு நல்ல மனசாட்சியோட வந்துட்டு இருந்தாரு. இதுதான் வந்துட்டு அன்புல வளருவதற்கான அடிப்படையா இருக்கு. ஏன் இன்னைக்கு ஒரு சிலர்கிட்ட அன்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சிலர் எனக்கு இயேசுவை தெரியும், கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, சத்தியத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா அன்புன்றது அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்கள்ட்ட சுத்தமான இருதயம் கிடையாது, நல்ல மனசாட்சி கிடையாது. சுத்தமான இருதயமும் நல்ல மனசாட்சியும் இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னாக்க அன்பு இருக்கவே இருக்காது. நாம் ஏற்கனவே வாசித்தது போல 1 பேதுரு 3:16 வசனத்துல நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த நல் மனசாட்சி உடைய வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அதாவது சாட்சி உள்ள நடத்தை வந்துட்டு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம் எபிரேயர் 13:18 வசனம். Hebrews 13:18. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோகியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். ஆமென். இங்க பவுலும் பவுலோடு கூட வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு அறிக்கை பண்றவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நல் மனசாட்சி உடையவன் வந்துட்டு எங்க இருந்தாலும் யோக்கியமா இருப்பாங்க. யாரும் இருக்கிறாங்க இல்ல, பாக்குறாங்க பார்க்கல,
அப்பா பாக்குறாங்க, அம்மா பாக்குறாங்க, கணவர் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க பாக்குறாங்க, அதெல்லாம் அவசியமே இல்லை. கர்த்தர் பாக்குறாரு, அவ்வளவுதான். கர்த்தர் பாக்குறாரு, நான் எப்பொழுதும் கரெக்டா தான் நடந்துக்குவேன். யாரும் பாக்குறாங்களோ பாக்கலையோ, நான் வந்துட்டு எப்பொழுதுமே கரெக்டா தான் இருப்பேன். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தர் வந்துட்டு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் அவரை அன்பு செய்யறேன். நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம். எந்த விஷயமா இருந்தாலும் யோக்கியமா நடக்கணுங்க. நல்ல மனசாட்சி இருக்கிறவன் எந்த விஷயமா இருந்தாலும் யோக்கியமா நடப்பான். அப்ப இதுதான் வந்துட்டு அன்புல வளர்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியமா இருக்குது. இப்படி பழைய ஏற்பாட்டிலையும் நல்ல மனசாட்சியோட நடந்துகிட்ட ஒரு மனுஷன் தான் வந்துட்டு தானியேல் தீர்க்கதரிசி. வாசிக்கலாம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். Daniel 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆமென். தானியேலை குற்றப்படுத்துவதற்கு அநேகர் முயற்சி செய்றாங்க. ஆனா வந்துட்டு ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால். நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் எப்படி இருந்திருக்கிறான். ஒரு புறஜாதி நாட்டுல இருக்கிறான், ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்கறான், சுத்தி எல்லாருமே புறஜாதிகள் தான் இருக்கிறாங்க. அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. தானியேல் தன்னுடைய வேலையை செஞ்சது எப்படி? நல்ல மனசாட்சியோட வந்துட்டு வேலை செஞ்சிருக்கிறார். கர்த்தர் பேர்ல இருக்கிற அன்புல வந்துட்டு நல்ல மனசாட்சியோட வந்துட்டு வேலை செஞ்சதுனால, மாயமற்ற விசுவாசத்தோட வந்துட்டு இருந்ததுனால அவர் மேல எந்த ஒரு குற்றத்தையும் வந்துட்டு கண்டுபிடிக்கவே வந்துட்டு முடியல. அப்ப நான் தனியா இருக்கும்போது வந்துட்டு நான் எப்படி நடக்கிறேன்றதை முதல்ல கேர்ஃபுல்லா பார்க்கணும். நீங்க சபை கூடுகையில எப்படி நடக்கிறீங்கன்றது முக்கியமே இல்லைங்க. சபை கூடுகையில எல்லாருமே ஒழுக்கமா தான் இருப்பாங்க. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க சபை கூடுகைக்கு போனாலோ, நீங்க வேலைக்கு போனாலோ, ஸ்கூலுக்கு போனாலோ, காலேஜுக்கு போனாலோ, நீங்க வீட்டுக்கு வெளியில போயிட்டீங்கன்னா நீங்க கரெக்டா தான் நடந்துக்குவீங்க. பட் வீட்டுக்குள்ளார எப்படி இருக்கிறீங்க? பிரைவேட் ஸ்பேஸ்ல எப்படி இருக்கிறீங்க? தனிப்பட்ட இருதயத்துல என்ன சிந்திக்கிறீங்க? வீட்டுக்குள்ளார என்ன பேசிக்கிறீங்க? எப்படி நடந்துக்கிறீங்க? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்கதான் நல் மனசாட்சி இருக்குது. அப்ப தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்னாடி வந்துட்டு ஒரே மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? ஏன்னா தேவன் முன்னாடி நடக்கிறதுனா பிரைவேட்டா எப்படி நடந்துக்கிறோம்? பிரைவேட்டா நம்ம என்ன சிந்திக்கிறோம்? பிரைவேட்டா நம்ம என்ன பேசுறோம்? குடும்பத்துக்குள்ளார நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? தேவ பக்தியா நடக்கிறோமா? அப்ப வீட்டுக்குள்ளார வந்துட்டு ஃபேமிலி பிரேயர் நடக்குதா? வீட்டுக்குள்ளார நம்ம வந்துட்டு ஃபேமிலியா உட்காந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறோமா? பிரைவேட்டா உட்காந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறீங்களா? பிரைவேட்டா உட்காந்து கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்துக்குள்ளார அன்பா நடக்கிறீங்களா? வாயின் வார்த்தைகள் தாறுமாறா இல்லாம கரெக்டா கர்த்தருக்கு பிரியம் உண்டாக வந்துட்டு வாயின் வார்த்தைகள் இருக்கிறதா? இங்கதான் நல் மனசாட்சி இருக்குது. நல் மனசாட்சி இருக்குது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அன்பு வந்துட்டு வளர்ந்து பெருக முடியும். இப்ப கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த குற்றமற்ற மனசாட்சி உடைய பிள்ளைகளா இருக்கணும். தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்னாடி வந்துட்டு யோக்கியமா நடக்கணும்ன்றத கர்த்தர் விரும்புறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆக்ட்ஸ் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். ஆமென். அப்போஸ்தலன் பவுலுடைய அப்ஜெக்டிவ பாருங்க. நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க விரும்புகிறேன். என்ன மனசாட்சி உடைய பிள்ளைகளா இருக்கணும்? குற்றமே இல்லாத மனசாட்சி உடைய பிள்ளைகளா இருக்கணும். யார் முன்னாடி? தேவனுக்கு முன்னாடினா பிரைவேட்டா இருக்கும் பொழுதுங்க. நான் கர்த்தர் வந்துட்டு உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நீங்க பிரைவேட்டா இருந்து யாருமே இல்லாதப்ப நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, இதை தேவன் எப்பொழுதும் ஆராய்ந்து கொண்டே இருப்பார். மனுஷருக்கு முன்பாக, மனுஷன் முன்னாடி எப்படி நடந்துக்கிறீங்க? நிறைய பேர் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, பிரைவேட்டா இருக்கும் பொழுது அவங்க என்ன வேணா பேசுவாங்க, எப்படி வேணா சிந்திப்பாங்க. ஆனா மனிதர்கள் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தமான போல வந்துட்டு பரிசேயர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி வந்து நடந்துக்குவாங்க. ஆனா கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும், ஒரு தடவை 2 தடவை இல்ல, எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவர்களா இருக்க பிரயாசப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. அப்பதான் அன்புல வளர முடியும். அன்புல வளரும் பொழுதுதான் நித்திய ஜீவனை அடைய முடியும். வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Corinthians 4. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமென். தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம்.
அப்ப தேவனுக்கு முன்பாக வந்துட்டு உத்தமமான பிள்ளைகளா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாக நாம் உத்தமமுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப யாரும் பார்க்கறாங்க பார்க்கல அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உங்களோட பிஹேவியர் வீட்ல எப்படி இருக்குதோ அப்படிதான் வெளியிலயும் இருக்கணும். வீட்ல கரெக்டா இருந்துட்டீங்கன்னா வெளியில ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா தான் இருப்பீங்க. அப்ப வீட்ல இருக்கிற பிஹேவியர் தான் முக்கியம். நம்பர் 1 பிரைவேட் ஸ்பேஸ் இருதயத்துல என்ன இருக்குது. 2வது குடும்பத்துல நம்ம எப்படி பேசிக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம். ஸோ இதுதான் நித்திய ஜீவனை வந்துட்டு நமக்கு வந்துட்டு தீர்மானிக்க போகிற காரியங்கள். நீங்க பிரைவேட்டா கரெக்டா நடக்கிறீங்க, 2வது குடும்பத்துல கரெக்டா நடக்கிறீங்கன்னா, 3வது நீங்க வெளியே தெருவு போனா, வேலைக்கு போனாலோ, சபை கூடுகைக்கு போனாலோ, பிரதர் சிஸ்டர்ஸ் பார்க்க போனாலோ, ஊழியத்துக்கு போனாலோ கரெக்டா தான் இருப்பீங்க. கர்த்தர் உங்களோட கூட நிச்சயமா இருந்து அவர் உங்களை பயன்படுத்துவார். ஆனா இல்ல நான் இருக்கிறப்ப என்ன வேணா சிந்திப்பேன், என்ன வேணா நான் பேசுவேன். என் குடும்பத்துக்குள்ளார நாங்க எப்படி வேணா இருப்போம். பட் நான் வெளியில போறப்போ வந்துட்டு வேற வேஷம் போடுவேன் அப்படின்னு சொன்னாக்க, அதனாலதான் கர்த்தர் மாயமற்ற மாயமற்ற மாயமற்றன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். நல் மனசாட்சின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறார். ஞானஸ்நானமே நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அதனால இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை போட்டிருக்கிற பிள்ளைகள் நம்ம எப்பொழுதுமே நல் மனசாட்சியோட தான் நடந்துக்கணும். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு கிடையாது. இப்ப யாராவது பார்த்தா ஒண்ணு பார்க்கலைன்னா ஒண்ணு அந்த மாதிரி கிடையாது. எப்பொழுதுமே ஒரே மாதிரி சிந்திக்கிற பிள்ளைகளா, ஒரே மாதிரி பேசுகிற பிள்ளைகளா, ஒரே மாதிரி நடக்கிற பிள்ளைகளா, வசனத்தின்படி சிந்தித்து வசனத்தின்படி பேசி வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வீட்டுல எப்படியோ அப்படிதான் வெளியிலயும் இருக்கணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் முதல் வசனம். ஆக்ட்ஸ் 23:1. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். ஆமென். ஆலோசனை சங்கத்தின் முன்னாடி நின்று அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு என்ன சொல்றான்? இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். இதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் வேணுன்றதை யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு முன்னாடி இப்படி பேசணும்னா அதுக்கு உத்தமமும் உண்மைத்தன்மையும் வந்துட்டு ரொம்ப அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். அப்ப இப்படி தைரியத்தோட சொல்ற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்ப தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சியோட நடக்கணும்னா முதல்ல பிரைவேட்டா சிந்திக்கிறது வந்துட்டு வசனத்தின்படி நம்ம சிந்திக்கிறோமா, வசனத்தின்படி நம்ம பேசுறோமா, வசனத்தின்படி நடந்துக்கிறோமா. வீட்டுல நீங்க ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க வீட்டுக்குள்ளார வசனத்தின்படி நீங்க பேசிக்கிறீங்களா, வசனத்தின்படி நடக்கிறீங்களா? இதுதாங்க ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இது நடந்துச்சு கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க அப்பதான் அன்புல வந்துட்டு வளர முடியும். அன்புல வளர்ந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நித்திய ஜீவனை அடைய முடியும். வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். Hebrews 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். இந்த வசனத்துல அன்புன்ற வார்த்தை இல்லாட்டி கூட அந்த அன்புக்கு தேவையான 3 அடிப்படை விஷயங்களும் இருக்குது. இப்ப அன்புக்கு தேவையான அந்த 3 அடிப்படையான விஷயங்களை வந்துட்டு 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்துல வாசிச்சோம் இல்லைங்களா? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்ப மாயமற்ற விசுவாசம் இது இந்த வசனத்துல இருக்குது. விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம். அப்ப அந்த விசுவாசம்ன்றது இருக்கு. அடுத்து வந்துட்டு சுத்தமான இருதயம், இங்க இருதயத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் என்கிற வார்த்தை இந்த வசனத்துல இருக்குது. அதே போல வந்துட்டு நல் மனசாட்சி, துர்மனசாட்சி நீங்க அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. துர்மனசாட்சி நீங்கன்னா நல்ல மனசாட்சின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அன்புன்ற வார்த்தை இங்க இல்லாட்டி கூட அன்புக்கு அடிப்படையா இருக்கிற அந்த 3 விஷயங்களையும் கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம். சிம்பிளா சொல்லப்போனா நீ அன்போடு போய் இயேசுகிட்ட சேரு. இதுதான் இந்த வசனத்துல சொல்லப்படுது. பட் அன்புன்ற வார்த்தையை வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டா துர்மனசாட்சி இல்லாம இருக்கணும், நீ உண்மையுள்ள இருதயத்தோட இருக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும், இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீங்க விசுவாசத்துல இருந்து அன்புன்ற ஒரு காரியத்துக்கு போறதுக்கு வந்துட்டு ஒரு சில படி நிலைகள் வந்துட்டு இருக்குது. அப்ப சுத்தமான இருதயம் இருக்குதா, நமக்கு நல் மனசாட்சி இருக்குதா, மாயமற்ற விசுவாசம் இருக்குதா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பதான் அன்பு பிறக்கும். அன்பு பிறந்தா மட்டும் பத்தாது, அன்புல வந்துட்டு வளரணும்னு சொல்லி வேதத்தில் கர்த்தர் நம்மிடம் வந்துட்டு எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:13. Proverbs 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். பிரச்சனையே வந்துட்டு கிறிஸ்தவங்கள்ட்ட பார்த்தா பாவத்தை பாவம்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. பாவத்தை வந்துட்டு வேதத்தின்படி அதை முதலாவது பாவம் என்று நாம் அக்னாலஜ் பண்ணி தாங்க ஆகணும், வேற வழி இல்லை. இல்ல வீட்டுக்குள்ளார இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் வந்துட்டு குற்றப்படுத்துவாங்களா? கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நாமளும் பார்க்கணும். கர்த்தர் எப்படி வந்துட்டு எழுதி இருக்கிறாரோ அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை பாவம்னு சொல்லிட்டாருன்னா, கோபப்படுறது, எரிச்சல் படுறது, கெட்ட வார்த்தை பேசுறது இதெல்லாம் பாவம்னு சொல்லிட்டாருன்னா பாவம் தான். இல்ல சினிமா பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, நேரத்தை வீணடிக்கிறது பாவம்னு சொல்லிட்டாருன்னா அது பாவம் தான். இந்த கடைசி நாட்களிலே வந்துட்டு கிறிஸ்தவர்களை வந்துட்டு கீழே தள்ளுற விஷயங்கள் எது எது? விதை விதைக்கிற நோமையில வந்துட்டு நம்ம அதுல வந்துட்டு நமக்கு ஒரு 2-3 காரியங்களை வந்துட்டு கர்த்தர் பேசி இருக்கிறார். ஒண்ணு இந்த உலக கவலைகளும், 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், அடுத்த சிற்றின்பங்களும் இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடும் என்று எழுதியிருக்கிறது. என்னென்ன விஷயம்? ஒண்ணு வந்துட்டு உலக கவலை, 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 3வது சிற்றின்பங்கள், 4வது இச்சைகள், 5வது வந்துட்டு பெருந்தண்டியை பத்தி கர்த்தர் பேசி இருக்கிறார். இந்த பெருந்தண்டியினால பின்வாங்கி போகாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு விழுந்து போகாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவத்தை பாவம்னு ஒத்துக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். சோ இப்ப நம்ம இந்த வசனத்துல படிச்சபடி முதலாவது பாவத்தை பாவம்னு அக்னாலஜ் பண்ணணும். இதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அந்த பாவத்தை அக்னாலஜ் பண்ணிட்டு 2வது அந்த பாவத்தை வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணணும். கன்ஃபஸ் பண்ணிட்டு ஃபைனலா வந்துட்டு அதை விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வந்துட்டு பாவத்தை கன்ஃபஸ் பண்றது, அதை விட்டுறது வாசிக்கலாம். வந்துட்டு லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். லூக் 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆமீன். அந்த இளைய குமாரனுடைய அந்த ஓமை நமக்கு தெரியும் இல்லைங்களா? 2 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த இளைய குமாரன் என்ன பண்றான், அப்பா கிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு போயிட்டு வெளியூருக்கு போயிட்டு எல்லா சொத்தையும் வந்து செலவு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான். ஆனா இந்த வசனத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? புத்தி வந்துட்டு அப்பதான் தெரியுது. அது வரைக்கும் அவனுக்கு புத்தி வந்துட்டு பேதலிச்சிருந்துச்சு. நல்ல மனசாட்சியோடு இல்ல, அவன் துர்மனசாட்சியோட இருக்கிறான். அப்ப உண்மையான விசுவாசம் இருந்துச்சான்னு பார்த்தாக்க உண்மையான விசுவாசம் இல்ல. அப்பா மேல அன்பு இருந்துச்சா? அப்பா மேல அன்பு இல்ல. அப்பாவை கனப்படுத்தணும்னு பார்த்தா அப்பாவை கனப்படுத்தல. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்பதான் தன்னுடைய பாவத்தை உணர்றான். பாவத்தை பாவம்னு அவன் முதல்ல அக்னாலஜ் பண்றதுக்கு புத்தி அப்பதான் அவனுக்கு தெளியுது. புத்தி தெளிந்த பிறகு தன்னுடைய பாவங்களை வந்துட்டு அப்பா கிட்ட ஓடி வரான். சோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான். நேரா அப்பா இருக்கிற ஊருக்கு புறப்பட்டு வரான். பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக வந்துட்டு பாவம் செய்தேன், இனி உமது குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு எனக்கு தகுதியே இல்லை, ஒரு வேலைக்காரனை போல உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி பாவங்களை அறிக்கை பண்றது மட்டும் இல்லாம அதை விட்டுட்டு தான் வரான். அந்த ஊரை விட்டுட்டு, தப்பான நண்பர்களை விட்டுட்டு, தப்பான செயல்பாடுகளை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். அப்ப தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துதான் அப்பா கிட்ட பாவங்களை அறிக்கை செய்யறான். அதனால அவனுக்கு கிருபை கிடைக்கிறது, அவனுக்கு இரக்கம் கிடைக்கிறது. இதே மாதிரிதான் வந்துட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா அப்போஸ்தலர் 2:37 நம்ம வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 2:37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதை அவர்கள் கேட்டபோது, பேதுருவோட பிரசங்கத்தை பெந்தகோஸ்தே நாளன்று கேட்ட ஆத்துமாக்கள் அந்த 3000 பேர் என்ன கேட்டாங்க? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. முதல்ல பாவத்தை பாவம்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது அது எங்களுடைய பாவம்ன்றதை ஒத்துக்கிட்டாங்க. அப்ப நாமளும் ஒத்துருக்கிறோமா, இயேசுவை நான் சிலுவையில் அடிச்சிருக்கிறேன்னு சொல்லி? நம்ம ஒத்துக்கிட்டு தான் வந்துட்டு ஆகணும். நான் இயேசுவை யார் யாரெல்லாம் சிலுவையில் அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, நீங்க வாசிச்சு பாருங்க பொறுமையா. வந்துட்டு எபிரேயர்ல வந்துட்டு நமக்கு 6ஆம் அதிகாரத்துல 4 முதல் வந்துட்டு வசனங்கள் வந்துட்டு எழுதியிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நம்ம மனப்பூர்வமா பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த எபிரேயர்ல இருக்க வசனங்கள் பாத்தீங்கன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனங்கள் தான். வந்துட்டு சத்தியத்தை அறிஞ்ச பிறகு நம்ம எந்த பாவமும் செய்யக்கூடாது, குறிப்பா மனப்பூர்வமா பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதே போல வந்துட்டு இந்த குறிப்பா 4வது வசனத்துல எபிரேயர் 6:4, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால்
மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப இயேசுவை நல்லா தெரிஞ்ச பிறகு நான் வந்துட்டு வீட்டுல இப்படிதான் இருப்பேன், நான் பாவத்துல தான் கண்டினியூ பண்ணுவேன், இதை பாவம்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், இப்படியே தான் நான் இருப்பேன்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனை வந்துட்டு நீ ஏன் மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்படின்னாக்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. பெந்தெகோஸ்தே நாளன்னைக்கு அந்த 3000 ஆத்துமாக்களும் நாங்க தான் இயேசுவை சிலுவையில் அடிச்சோம்பா, இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, தப்பிக்கிறதுக்கு மன்னிப்பு எதுவும் இருக்குதா, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி மனம் திரும்பி இருதயத்தில் குத்தப்பட்டவங்களா கேட்டாங்க. இதுதான் துர்மனசாட்சி நீங்க என்று வேதம் சொல்கிறது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். அன்னைக்கு அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்க. உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் கர்த்தரிடத்தில் சேர கடவோம் என்று எபிரேயர் 10:22 எழுதியிருந்தபடிதான் பெந்தெகோஸ்தே நாளன்னைக்கு நடந்துச்சு. அப்படின்னாக்க இந்த சுத்த இருதயம் உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் வந்துட்டு முதலாவது மனம் திரும்பவே முடியும். மனம் திரும்பினா மட்டும்தான் வந்துட்டு கர்த்தர் நம்மளோடு கூட கிருபையாக இரக்கமாக இருப்பார். அவர் யாரோடு வாசம் பண்ணுவேன்னு சொல்றாருன்றதை வந்துட்டு நம்ம கவனித்து பார்க்கலாம். ஏசாயா 57 15 வசனம் வாசிக்கலாம். ஐசையா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் கர்த்தர் வந்துட்டு யார்கிட்டங்க இருக்கிறாரு? பணிந்தவர்கள், தாழ்மை உள்ளவர்கள் இல்லைங்களா? பாவத்தை பாவம்னு ஒத்துக்கிறவங்க, ஒத்துக்கிட்டு அதை அறிக்கை பண்றவங்க, அறிக்கை பண்ணிட்டு அதை விடுறவங்க. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். யாருக்கிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு? நல்லா வந்துட்டு தாழ்மை உள்ள இருதயம் உடையவர்களா இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். ஐயோ, நான் வந்துட்டு என்னுடைய பாவத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவை நான் சிலுவையில் அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நொறுங்கிய இருதயம் உள்ளவர்கள்ட்ட வந்துட்டு பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகள்கிட்ட, பாவங்களை விட்டு விடுகிற பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு அவர் வாசம் பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 2 வசனம். 1 Peter 2:19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். ஆமீன். தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம், அந்த நல் மனசாட்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த நல் மனசாட்சி இருந்தா மட்டும்தான் அன்பு நமக்கு வந்துட்டு பிறக்கும். சுத்தமான இருதயம் வந்துட்டு வேணும், நல் மனசாட்சி வேணும், மாயமற்ற விசுவாசம் வேணும். இது 3 இருந்தாதான் அன்பு பிறக்கும். அப்ப தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி இது நம்மிடம் இருக்கிறதா? எந்த விஷயம்னாலும் நான் தேவன்கிட்ட தான் போவேன். வேலை விஷயம்னாலும் நான் வந்துட்டு ஏசப்பாட்ட தான் போவேன். அதே போல படிப்பு விஷயமா இருந்தாலும் ஏசப்பாக்கிட்ட தான் போவேன். இல்ல ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் ஏசப்பாட்ட தான் போவேன். எதுவா இருந்தாலும் நான் அவர்கிட்ட போய் பேசுவேன். பேசி அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை வாழ்றோமா? இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணுவேன், எனக்கு தெரியலன்னா நான் கர்த்தர்ட்ட போவேன். உன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நீ நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை வந்துட்டு நீ நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய மனசாட்சியே நமக்கு சாட்சியிடும் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்ப அன்பு ஏன் ஒரு சில கிறிஸ்தவங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னாக்க, முதல்ல அடிப்படையில நல்ல மனசாட்சியே கிடையாது, சுத்தமான இருதயமும் நல்ல மனசாட்சியும் கிடையாது. விசுவாசம் இருக்கும், ஆனா அது மாயமுள்ள விசுவாசமா இருக்கும். மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த அன்பு ஏன் வளர மாட்டேங்குதுன்னு சொன்னாக்க, இந்த நல் மனசாட்சி வேணும், அந்த சுத்தமுள்ள இருதயம் வேணும், வந்துட்டு அந்த மாயமற்ற விசுவாசம் வேணும். இது 3 இருந்தாதான் அந்த அன்பு உண்டாகும், அந்த அன்பு வளர வேண்டும். ஸோ நம்முடைய மனசாட்சியில நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மனசாட்சி முடி நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுறோம், இது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. வீட்டுல ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்கக்கூடாது. பிரைவேட்டா ஒண்ணு, நபர்கள் இருந்தா ஒரு மாதிரி, நபர்கள் இல்லைன்னா ஒரு மாதிரி, அப்படி இருக்கலாகாது. வாசிக்கலாம். ரோமர் 9 முதல் 2 வசனங்கள். ரோமன்ஸ் 9:1-2. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஜனங்களாய் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசும் பொழுது என்ன சொல்றாரு? எனக்கு மிகுந்த துக்கமும்
இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. எதை குறித்து? அவங்களுடைய சொந்த ஜனங்களை குறித்து. இதை எப்படி சொல்றாருனாக்க, பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியிடுகிறது. உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சாட்சியிட வேண்டும். நீங்க கரெக்டா தான் நடக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு, நான் வீட்லயும் இப்படிதான் இருப்பேன், வெளியிலயும் இப்படிதான் இருப்பேன். தனியா இருந்தாலும் இப்படிதான் இருப்பேன். வந்துட்டு 100 பேர் முன்னாடி 1000 பேர் முன்னாடி இப்படிதான் இருப்பேன். கர்த்தருடைய வசனங்களின்படி எப்பொழுதும் நடப்பேன். தனிமேலையும் கர்த்தர் என்னைய பார்க்கறாருன்ற வந்துட்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடந்துக்குவேன். பொதுவா சகோதர சகோதரிகளோடு இருக்கும் பொழுது வந்துட்டு நான் எல்லார் முன்னாடியும் கரெக்டா தான் நடந்துக்குவேன். அப்ப இப்படி நம்முடைய மனசாட்சியை நமக்கு சாட்சியிடுகிறதா இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்துட்டு நம்முடைய மனசாட்சியை விட பெரியவர் கர்த்தர். அப்பதான் கர்த்தரும் நமக்கு சாட்சி கொடுக்கிறவரா இருப்பார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1:12 வசனம். 2 Corinthians chapter 1 verse 12. மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல். அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்துட்டாங்க? விசுவாசிகளோடு நடக்கும் பொழுது மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோட அவங்க நடக்கலங்க. நடக்காம வந்துட்டு என்ன செஞ்சாங்களா? கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. என் மனசாட்சியை என்னை குற்றப்படுத்தலைன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதாங்க சாட்சி, அடிப்படை சாட்சியே. உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில வந்துட்டு நடந்துக்கிறதும் 100 பேர் முன்னாடி நடந்துக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். தனிப்பட்ட முறையில ஒரு மாதிரி நடந்துக்கிறதும், அதுல குறிப்பா வந்துட்டு இந்த பேக் பைட்டிங், இந்த கிரிட்டிசிசம், இப்ப ஆள் இருந்தாக்க ஒரு மாதிரி, ஆள் இல்லைனாக்க ஒரு மாதிரி, இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. தனிமையில இருந்தாக்க ஒரு மாதிரி இருப்பேன், 4 பேர் முன்னாடினா ஒரு மாதிரி இருப்பேன், 100 பேர் முன்னாடினா வேற மாதிரி இருப்பேன். இது வல்ல. நம்ம எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 2:15 வசனம். Romans 2:15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஆமீன். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதுனாலும். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைனாக்க, அது காரணம் குடும்பத்துல ஒரு மாதிரி இருக்கிறாங்க, வந்துட்டு வெளியில வந்தா வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ குடும்பத்துக்குள்ளார எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் வெளியில நடந்துக்கணும். இல்ல வந்துட்டு வெளியில எப்படி நடந்துக்கிறோமோ அதே தான் குடும்பத்துக்குள்ளார நடக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை எப்பொழுதும் பார்க்கிறார். நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஏன்னா மனசாட்சி சாட்சி கொடுக்கிறது இல்லைங்களா? அப்ப மனசாட்சி நிமித்தம் தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. ஏன்னா நம்முடைய இருதயத்துலதான் கர்த்தர் வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நான் வெளியில பார்த்தா சாந்தமா இருப்பேன்னா வீட்லயும் நான் சாந்தமா தான் இருக்கணும். வெளியில நான் நீடிய பொறுமையா இருந்தேன்னா வீட்லயும் நீடிய பொறுமையா தான் இருக்கணும். தனிமையில நான் வந்துட்டு எப்படி இருக்கிறேனோ, தனிமையில நான் கர்த்தருக்கு பயப்படுறேனாக்க 4 பேரும் முன்னாடி அதே மாதிரிதான் இருக்கணும். அப்ப நாம தனிப்பட்ட முறையில தனி நபர்களாக கர்த்தருக்குள்ளார வளரணும். குடும்பங்களாக வந்துட்டு கர்த்தருக்குள்ளார வந்துட்டு வளரணும். சபையாக கர்த்தருக்குள்ளார வளரணும்னு சொன்னாக்க அன்புல வளர்ந்தா மட்டும்தாங்க முடியும். அன்பு ஒண்ணுதான் வந்துட்டு ஆணிவேர். இந்த அன்பு ஏன் வந்துட்டு இது நிறைவாக ஒரு சில இடங்கள்ல தனிப்பட்ட நபர்கள்ட்டயோ இல்ல குடும்பங்கள்லயோ இல்லைன்னு சொன்னாக்கா, அன்புக்கு அடிப்படை வந்துட்டு அந்த சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இது 3ல வந்துட்டு ஏதாவது குறைவா இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அங்க அன்பு வந்துட்டு நிறைவா இருக்காது. அப்ப அன்புல வந்துட்டு நிறைவு இல்லைன்னு சொன்னாக்க இந்த 3 விஷயத்த பார்க்கணும். சுத்தமான இருதயம் இருக்குதா? நல் மனசாட்சி இருக்குதா? மாயமற்ற விசுவாசம் இருக்குதா? மாயம்ன்ற காரியம்னா என்ன அர்த்தம்? மாயக்காரர்ன்னு கர்த்தர் எதுக்கு சொல்றாரு? நீ ப்ரீச் பண்றபடி நீ நடக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி ஆண்டவர் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்களை வந்துட்டு அவர் குற்றப்படுத்தினார் இல்லைங்களா? நீ பிரைவேட்டா ஒண்ணு பண்ற, பப்ளிக்கா ஒண்ணு பண்ற. பிரைவேட் பப்ளிக் வந்துட்டு வித்தியாசமே இருக்கக்கூடாதுங்க. பப்ளிக்கா நம்ம என்ன செய்யறோமோ பப்ளிக்கா யாரும் தவறு செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? இப்ப பப்ளிக்கா தவறு செய்ய மாட்டோம்னாக்கா பிரைவேட்டாவும் தவறு செய்யக்கூடாது. வேதத்துல கர்த்தர் அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கிற பிள்ளைகளா, நல் மனசாட்சி உடைய பிள்ளைகளா இருந்தாக்க அன்புல நிச்சயமா பூரணப்பட முடியும். வாசிக்கலாம் ரோமர் 13 வசனம். Romans 13:5. ஆகையால் நீங்கள் கோபாக்கினி நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கோபாக்கினை நிமித்தமா யாராவது கீழ்ப்படிவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஐயோ தண்டனை வந்துரும் அப்படின்றதுக்காகலாம் வந்து நீ கீழ்ப்படிய வேண்டாம்பா. மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப மனசாட்சியில தான் வந்துட்டு கர்த்தர் எழுதி இருக்கிறார், வேத வாக்கியங்கள் எழுதி இருக்கிறார்.
ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். ஏசப்பாவுக்கு இது பிடிக்கும், நான் செய்வேன். மனசாட்சி நிமித்தம் தான் கீழ்ப்படிய சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்ப யோசேப்பை நினைச்சிருந்தாக்க, பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு யாக்கோபின் குமாரனா இருந்த யோசேப்பை வந்துட்டு நினைச்சிருந்தா எகிப்துல போய் விபச்சாரம் பண்ணி இருந்திருக்கலாம். அவனுடைய முதலாளுடைய மனைவி வந்துட்டு விபச்சாரம் பண்ண சொல்லி அவனை கூப்பிட்டாங்க. ஆனா அவன் வந்துட்டு கீழ்ப்படிஞ்சது எதனால? கோபாக்கின நிமித்தம் கிடையாது. என்ன கர்த்தர் தண்டிச்சிருவாரு அப்படின்ற கோபாக்கின நிமித்தம் கிடையாது. நம் மனசாட்சி நிமித்தம் கர்த்தர் என்ன பாக்குறாரு. அவன் அந்த வார்த்தையை தான் சொல்றான். கர்த்தர் என்ன பார்க்கும் பொழுது நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? அப்ப அவனுடைய மனசாட்சி பாவம் செய்யறதுக்கு அவனை அனுமதிக்கவே இல்லை. பட் ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னாக்க வீட்டுல வந்துட்டு பாவம் எல்லாம் செய்வாங்க, வெளியில வந்து பரிசுத்தமான போல இருப்பாங்க. கர்த்தர் இதை எதிர்பார்க்கறதே கிடையாது. பாவம் செய்யறதுக்கு வந்துட்டு நம்முடைய மனசாட்சியே நம்மளை அனுமதிக்காது. இப்ப மனசாட்சியை மீறி தான் அநேகர் பாவமே செய்யறாங்க. அவங்களுக்கு பேர் தான் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் என்று வேதம் சொல்கிறது. இந்த மனசாட்சியினால வந்து குத்தப்பட்டதா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வேதத்துல இருக்கு. ஒரு அற்புதமான வந்துட்டு ஒரு சிச்சுவேஷனே வேதத்துல கர்த்தர் எழுதி இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 8 அதிகாரம் 9 வசனம். ஜான் 8. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஆமென். இந்த சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நம்புறேன். ஒரு ஸ்திரீ வந்துட்டு விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டிருக்கிறா. கையும் மையுமா பிடிக்கப்பட்டு அவளை கல்லால இருந்து கொலை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவங்க நியாயம் கேட்கிறாங்க. கேட்டப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்களிடம் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியட்டும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பாட்டு வந்துட்டு குனிஞ்சு தரையில எழுதிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது? அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, நல்லா கவனிச்சு பாருங்க, அவனே பாவத்துல இருக்கிறான். அவன் இன்னொரு பொண்ணை வந்துட்டு அவன் பாவின்னு வந்துட்டு சொல்றான். இப்போ உன் கண்ணுல இருக்கிற வந்துட்டு அந்த துருமணி முதல்ல பாரு, அப்பதான் மத்தவங்க கண்ணுல இருக்கிற துரும்ப எடுக்க முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்முடைய மனசாட்சி நம்மளை வந்துட்டு கடிந்து கொள்ளக்கூடாது, நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட நடக்கை உடைய பிள்ளைகளா இருக்கணும். அந்த பொண்ணை கர்த்தர் காப்பாத்துறதே மனசாட்சியை வச்சுதாங்க காப்பாத்துறாரு. தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அந்த பொண்ணை வந்து கர்த்தர் காப்பாத்துறதே மனசாட்சியினால கடிந்து கொள்ள வைக்கிறாரு வந்துட்டு மனிதர்களை. அப்ப நம்முடைய மனசாட்சி நம்மை கடிந்து கொள்கிறதா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். பழைய ஏற்பாட்டுல தாவீது ராஜா வந்துட்டு பாவம் செய்த பொழுது தாவீது ராஜாவுடைய மனசாட்சி தாவீதை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதைத்தான் நம்ம ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு வாசிக்கலாம். சங்கீதம் 51 அதிகாரம் 3 வசனம். Psalm 51 verse 3. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆமீன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அப்ப தாவீதினுடைய மனசாட்சி தாவீதை வந்து கடிஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருந்துச்சு. அது பின்னாடி அவர் மனம் திரும்பினதுனால அவர் அன்புல பூரணப்பட முடிஞ்சு, அவரால் நித்திய ஜீவனை அடைய முடிஞ்சு. இப்ப இதே தான் தாவீது தொடர்ந்து எழுதுறாரு. சங்கீதம் 51 வசனத்துல, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கேட்கிறார். அப்ப சுத்த இருதயம் இருந்தா தானே அன்பு இருக்கும் இல்லைங்களா? அப்ப தாவீது இதைத்தான் கேட்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. சுத்த இருதயம் இல்லைனாக்க அங்க அன்பு இருக்காது. அன்பு இல்லைனாக்க நித்திய ஜீவனுக்கு வந்துட்டு போகவே முடியாது. இப்ப அன்புக்கு முந்தைய நிலைகளை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஒரு சிலர்கிட்ட அன்பு இல்லைன்னா, ஏன் ஒரு சிலர் வந்துட்டு அன்புல என்ன வளராம இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க, அந்த நல் மனசாட்சி என்பது கிடையாது, மாயமற்ற விசுவாசம் என்பது கிடையாது, சுத்த இருதயம் அப்படின்றது வந்துட்டு கிடையாது. அப்ப இதுதான் முந்தைய நிலைகள். இன்னைக்கான பைபிள் ஸ்டடிக்கான அடிப்படை வசனமே வந்துட்டு 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். சோ இந்த வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பு பிறக்கணும், அதுல வந்துட்டு பூரணப்படணும்னு சொன்னாக்க, தாவீது ஒரு காலகட்டத்துல தவறு செய்தப்ப அவருடைய மனசாட்சி அவரை குற்றப்படுத்தியது. நல்ல பாவ அறிக்கை பண்ணி தான் வந்துட்டு சுத்த இருதயத்தை மீண்டுமா வந்துட்டு வளர்த்துக்கிட்டார் பரிசுத்த ஆவியின் கிருபையோட. இந்த மாயமற்ற விசுவாசம் நல் மனசாட்சியில வந்துட்டு இருந்து அன்புல வந்துட்டு புதுப்பிக்கப்பட்டு அந்த அன்புல வந்துட்டு வளர்ந்தார். அதனாலதான் கடைசி நாட்களிலே தாவீது பாத்தீங்கன்னா தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. எல்லா தங்கம், பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் ஆலயம் கட்டுவதற்காக கம்ப்ளீட்டா அத்தனையுமே கொடுத்துட்டாரு. தனக்காக எதுவுமே வேணும்னு சொல்லி தாவீது கடைசி நாட்களில வந்துட்டு எதையுமே எடுத்துக்கல. கர்த்தருக்காக தன்னையும் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஐஸ்வர்யம் அத்தனையுமே கர்த்தருக்காக கொடுத்துட்டான். அப்ப இப்படி தாவீது வந்துட்டு
பாவத்துல இருந்து மனம் திரும்பி வந்துட்டு அன்புல வளர்ந்து இந்த நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையில வந்துட்டு கடைசியா மரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து வந்துட்டு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மரணம், நல்ல பரிசுத்தவானா இருந்து நிம்மதியான ஒரு மரணத்தை தான் வந்துட்டு கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். அப்ப இந்த சுத்த மனசாட்சி இருந்தா மட்டும்தான் அன்புல வளர முடியும். ஆனா வேதமே சொல்லுது, ஒரு சிலருக்கு பலவீனமான மனசாட்சி இருக்கும்பா, நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இதை நம்மளை குற்றப்படுத்துறதுக்காக கர்த்தர் வந்துட்டு இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கவே இல்லை. ஆனா நம்மளை சுத்தி ஒரு சிலர், இப்போ உங்களை சுத்தியுமே ஒரு சிலர் உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், இல்ல சபையில இருக்கிற 1-2 பேர் இருக்கலாம், பலவீனமான மனசாட்சியோட இருப்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தையும் வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. பலவீனமான மனசாட்சியோட இருந்தாங்கனாக்க அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 Corinthians 8:7. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க கூடாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமா இருப்பதால் அசுசிப்படுகிறது. ஒரு சிலருடைய மனசாட்சி பலவீனமா வந்துட்டு இருக்கும். அதனால அவங்க பாவத்துல விழுவாங்க. எப்படி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுவாங்க. அதை ஏன் சாப்பிடுறாங்க? விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி, விக்கிரகத்துல ஏதோ ஒரு பவர் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை வந்துட்டு அவன் சாப்பிடுறான். அவனுடைய மனசாட்சி பலவீனமா இருக்குது. இப்ப நாம எப்படி நடந்துக்கணும் இவர்களோடு கூட அப்படின்றதையும் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 Corinthians 10:28. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடுன்னு சொல்லி உங்கள்ட்ட ஒருத்தர் சொல்லி கொடுத்தான்னாக்க, அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. எதுக்காக? உங்க மனசாட்சிக்கு தெரியும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது உங்க மனசாட்சிக்கு தெரியும். அதனால 2 விஷயத்துக்காக, அறிவித்தவன் நிமித்தமும், ஏன்னா அறிவித்தவனும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். மத்தவங்க விசுவாசத்தை நீ கெடுக்காதப்பா. ஏன்னா நீ விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடும் பொழுது மற்றொரு சகோதரன் இடறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதே 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமான மனசாட்சி என்ற வேதத்துல 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல எழுதியிருக்குது, 10வது வசனத்துல எழுதியிருக்குது. அப்ப 12வது வசனத்துல 1 கொரிந்தியர் 8:12 இப்படி சகோதரருக்கு விரோதமாக பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். இப்ப கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவம் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறது, குறிப்பா பலவீனமான மனசாட்சி இருக்கிறவங்களை பாவத்துல தள்ளுறது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவம் என்று எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 Corinthians 10:25. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. ஆமென். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். இது விக்கிரகங்களுக்கு படைச்சதா படைக்கலையா, இது நல்லா கழுவிட்டு தான் நீ சமைச்சியா, எத்தனை வாட்டி இந்த கரண்டியை கழுவுன, இதெல்லாம் எதுவுமே நம்ம கேட்கவே வேண்டாங்க. கடையில வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுனாக்க கடையில விற்கிறது எதை வேணா நீங்க வாங்கி சாப்பிடலாம்பா. மனசாட்சி நிமித்தமும் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்ப நம்ம விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாதுதான். பட் ஒரு கடையில போய் சாப்பிடுறோம், அங்க புறஜாதிகள் தான் சமைக்கிறாங்க, அவங்க முறையின்படி சமைச்சாங்களா இல்லையா, அதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. கடையில எது வித்தாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். அதை பத்தி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தமும் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிறது எதையும் புசியுங்கள். இப்போ ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க, என் பிரதர் ஒரு அவிசுவாசி ஒரு விருந்து கூப்பிட்டா போகலாமா? இப்போ எந்த விருந்துன்றதான் கேள்வி. இது விக்கிரகங்களுக்காக விருந்து வைக்கிறாங்களா, இல்ல வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா தாராளமா போகலாம். ஒரு அவிசுவாசியே ஒருத்தர் எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வாங்க, அவங்க ஃபேமிலியை நான் இன்வைட் பண்றேனாக்கா தாராளமா போகலாம். கூப்பிட்டாக்க
உங்களுக்கு போறதுக்கு மனது இருந்தால், உங்களுக்கு போறதுக்கு இஷ்டம் இருந்துச்சுனாக்க, மனசாட்சி நிமித்தம் நீங்க எதையுமே விசாரிக்க வேண்டாம். நீ வைக்கிறதுக்கு படைச்சியா, எதுவும் பூஜை பண்ணி எதுவுமே நம்ம கேட்காம அதை புசிக்கலாம். ஆனா யாராவது அறிவிச்சாக்க, அறிவித்தது நிமித்தம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மனசாட்சி 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 திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த வசனங்கள் தான், இந்த வார்த்தை தான் இந்த எல்லா வசனங்களும் எழுதியிருக்குது. ரோமர் 14வது அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். ரோமன்ஸ் 14:1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஆமென். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலவீனர்களை நம்ம சபையில சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு நிறைய கேள்வி எல்லாம் இருக்கும். இது எப்படி பிரதர், இது எப்படி சிஸ்டர் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் தப்பே கிடையாது. அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவங்க சில நேரம் கேள்வி கேட்கறாங்க, வந்துட்டு தெரியாததுனால தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம சாந்தத்தோடு வணக்கத்தோடு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். பட் இதே அதிகாரத்துல வந்துட்டு 14வது அதிகாரம் 23வது வசனத்துல, ஒருவன் சமுசையப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று வேதம் சொல்கிறது. சமுசையப்படுகிறவனா என்ன அர்த்தம்? சந்தேகப்பட்டு நீ சாப்பிட்டேன்னு சொன்னாக்கா அது பாவம்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ ஒரு விஷயத்த சாப்பிடும் பொழுது சந்தேகப்பட்டு சாப்பிடவே கூடாது. ஸோ விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப எதை செய்தாலும் முழு விசுவாசத்தோட நம்ம செய்யறோமா? மனசாட்சியில வந்துட்டு தெளிவா புரிஞ்சு இதுதான் கர்த்தருக்கு சித்தம் அப்படின்றத செய்யறோமா? இல்ல நம்ம வந்துட்டு பாவம் செய்யும் பொழுது தாவீதை போல வந்துட்டு இருதயத்துல குத்தப்பட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனம் திரும்புகிறோமா? இல்ல வந்துட்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பாவத்தை பாவம்னு ஒத்துக்க மாட்டாங்க. இத பத்தியும் வந்துட்டு கர்த்தர் பேசி இருக்கிறார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 Timothy chapter 4 verse 1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென். சோ ஆவியானவர் என்ன வெளிப்படையா சொல்றாரு? பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. அவனுக்கு மனசாட்சியில வந்துட்டு சூடுண்ட பொய்யர் என்று கர்த்தர் சொல்றார். மனசாட்சிக்கு வந்துட்டு அது பாவம்னு தெரிஞ்சாலும் பாவம் இல்லைன்னு வெளியில சொல்லுவான். அவன் தப்பே பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவான். ஸோ ஒரு கணவர் மனைவியை பார்த்து இது தப்புமா, வேதத்தின்படி இது தப்புன்னு சொன்னாக்க அந்த மனைவி வந்துட்டு என்ன ஆர்கியூ பண்ணுவாங்க? அதெல்லாம் கிடையாது, தப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஒரு மனைவி வந்துட்டு கணவரை பார்த்து இது தப்புங்க, இது வேதத்தின்படி கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு அந்த கணவர் என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் கிடையாது, நான் செஞ்சா அது ரைட்டு தான். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே கடைசி நாட்கள் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இப்ப பிள்ளைங்க வந்துட்டு மனசாட்சியெல்லாம் மூடி வச்சுட்டு வந்துட்டு பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருப்பாங்க. சோ அநேகர் இந்த கடைசி நாட்கள்ல வந்துட்டு அவர்களுக்கு அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அடிப்படையில மனசாட்சியை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தீத்து முதல் அதிகாரம் 15வது வசனத்துல அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் வந்துட்டு பார்வோன் ராஜா. பழைய ஏற்பாட்டுல எகிப்துல பாக்குறோம். பார்வோன் ராஜா அவனுடைய இருதயம் வந்துட்டு கடினப்பட்டு போயிற்று என்று பல இடத்துல வேதத்துல வந்துட்டு யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இருதயம் வந்துட்டு கடினமா இருந்துச்சு. நம்ம மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அந்த கூட்டத்துலதான் இவனும் ஒருத்தர் இருந்தான். அவனுடைய மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும் என்று தீத்து 1:15 சொல்ற மாதிரி அவனுடைய மனசாட்சி அசுத்தமா தான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்ம நல்ல மனசாட்சியை காப்பாத்திக்கணும், விசுவாசத்தை வந்துட்டு பாதுகாத்துக்கணும்னு சொல்லி விரும்புறார். சோ கடைசி ஒரு சில வசனங்களோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடி நம்ம நிறைவு செய்யலாம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 19வது வசனம். 1 Timothy 1:19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆமென். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல் மனசாட்சியை விட்டுட்டா என்ன ஆகும்? விசுவாசமே கெட்டு போயிரும் சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப நல் மனசாட்சியை வந்துட்டு காப்பாத்திக்கிட்டாதான் தொடர்ந்து மாயமற்ற விசுவாசத்துல வந்துட்டு இருக்க முடியும். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்ப திமோத்தி புஸ்தகத்துலதான் இவ்வளவு எழுதப்பட்டிருக்குது. 1 தீமோத்தி முதல் அதிகாரம் 5வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம், இது எல்லாத்துலயும் சுத்தமான இருதயம் இருக்கணும், நல்ல மனசாட்சி இருக்கணும், மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். இது இருந்தாதான் அன்பு இருக்கும். அப்ப விசுவாசமாகிய கப்பலையே எப்ப சேதப்படுத்த முடியும்? இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு என்று வேதம் சொல்கிறது. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யரா ஒரு சிலர் மாறிட்டாங்கன்னா விசுவாசத்தை கைவிட்டுருவாங்க. அப்ப இந்த விசுவாசத்தை கைவிட்ட ஒரு மனுஷன் தான் வந்துட்டு யூதாஸ் காரியோத், இல்லைங்களா?
இந்த யூதாஸ் காரியோத்து வந்துட்டு அவன் மனசாட்சியை மூடி வச்சுட்டு தான் ஏசப்பா வந்துட்டு போய் காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுக்காக மனசாட்சியில் சூடுண்ட ஒரு பொய்யரை போல வந்துட்டு மாறிதான் இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு அவன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அதனால விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி அன்பு இல்லாம நித்திய ஜீவனை வந்துட்டு கடைசியா இழந்துட்டான். வாசிக்கலாம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஜெரமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப இருதயத்தை தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்த்துக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுது வந்துட்டு 1 தீமோத்தேயு 1:5 சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும். அப்ப அந்த சுத்தமான இருதயம், அந்த இருதயம் வந்துட்டு எல்லாத்துக்கும் மேல திருக்குள்ளது, மகா கேடுள்ளது, அதை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதனாலதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கப்பா, அதுல இருந்துதான் பரிசுத்தாவி என்கிற ஜீவ ஊற்று வந்துட்டு அது புறப்பட்டு வரும். அதை தப்பான முறையில வந்துட்டு துர்மனசாட்சியோட இருந்தாங்கன்னாக்க, இல்ல வந்துட்டு மாயமுள்ள விசுவாசத்தோட வந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாக்கா ஆவியானவர் அங்க கிரியை செய்யவே மாட்டார். அப்ப அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டியது என்னது? அந்த சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இது இருந்துச்சுன்னா தாங்க அங்க அன்பு இருக்கும். நீங்களே உங்களை சுத்தி இருக்கிறவங்கள ஆராய்ந்து பாருங்க. நீங்க எல்லாம் இயேசுப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க இயேசுப்பாவோட பிள்ளைகளா இருந்து நல்லா அவருடைய வசனத்துல வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு அவருடைய சபையில இருக்கிற அங்கங்களா வந்துட்டு இருக்கிறீங்க, அவயவங்களா நம்ம இருக்கிறோம். ஆனா உங்களை சுத்தி நிறைய பேருக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஒரு சிலருக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, சுத்தமான இருதயம் இருக்காது, நல் மனசாட்சி இருக்காது, இந்த மாயமற்ற விசுவாசம் இருக்காது. இதெல்லாம் இல்லாததுனாலதான் வந்துட்டு அவங்களுக்கு அன்பு இல்லை. அதனாலதான் அன்புல வளர முடியல. வாசிக்கலாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஹீப்ரூஸ் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியில் ஆரம்பத்துல என்னங்க இருக்கும்? செத்த கிரியைகள், டெட் ஒர்க்ஸ் இருக்கும். அந்த செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. நம்ம மனசாட்சியில வந்துட்டு செத்த கிரியை இருந்துச்சுனாக்க அது உண்மை உள்ள ஒரு மனசாட்சியா வந்துட்டு இருக்காது. அதனாலதான் சங்கீதம் 119:11வது வசனத்துல, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவின் வசனம் நம்முடைய இருதயத்துல இருந்தா மட்டும்தான், அதன்படி நம்ம நடந்தா மட்டும்தான் சுத்தமான இருதயத்தோட, நல் மனசாட்சியோட, மாயமற்ற விசுவாசத்தோட இருக்க முடியும். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 தீமோத்தேயு 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். ஆமீன். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப விசுவாசத்தின் ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு எவ்வளவோ ரகசியங்களை வந்துட்டு கர்த்தர் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை எப்படிங்க காப்பாத்திக்க முடியும்? சுத்த மனசாட்சி இருந்தாதான் வந்துட்டு காப்பாத்திக்க முடியும். அப்ப இந்த சுத்த மனசாட்சி இல்ல, நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்கிற வார்த்தையை நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அப்ப இந்த நல் மனசாட்சி இருந்தாதான் விசுவாசமே காப்பாற்ற முடியும். நல் மனசாட்சி இல்லைன்னா விசுவாசத்தை காப்பாத்திக்கவே முடியாது. யூதாஸ் இப்படிதான் வந்துட்டு அவன் கெட்டு போனான். மனசாட்சியை வந்துட்டு கம்ப்ளீட்டா சீல் பண்ணி மூடிட்டு தான் ஏசப்பாவை போய் காட்டி கொடுத்தான். சோ அதனாலதான் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள், பிரசங்கில கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனங்கள், காரியத்தின் கடை தொகையை கேட்புமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. நீங்க தனியா சிந்திக்கிறது, தனியா பேசுறது, குடும்பத்துல பேசுறது, வெளியில பேசுறது, எல்லாத்தையும் இயேசுப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்ப நீங்க உள்ள ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இருக்கிறீங்களா? தனிப்பட்ட முறையில வீட்டுக்குள்ளார இருக்கும் பொழுது ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி இருக்கிறீங்களா? இல்ல எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்களா? இல்ல ஒரு சிலர்கிட்ட வந்துட்டு அன்பு இல்லைன்னு நீங்க நினைக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த அன்புக்கு அடிப்படையா இருக்கிற அந்த சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இதெல்லாம் இல்லாம இருக்கும். இப்ப நம்மளை நாமளே நிதானித்து அறிவதற்கும் மற்றவங்களை நம்ம நிதானித்து அறிவதற்கும் பாத்தீங்கன்னாக்க, இந்த நல் மனசாட்சி, சுத்தமான இருதயம், மாயமற்ற விசுவாசம், இது ரொம்ப அடிப்படை. சோ அன்புன்னு டைரக்டா எழுதாட்டி கூட இந்த 3 விஷயங்களும் ஒரு வசனத்திலேயே பக்கத்துல 2 வசனத்துல இருக்கும்.
ஸோ சுத்தமான இருதயம் வந்துட்டு மாயமற்ற விசுவாசம், நல் மனசாட்சி, இது எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்களோ பேசிக்லி அங்க அன்புன்னு சொல்லி தான் நம்ம வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணணும். அப்ப எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு கிரியையும், அந்த ரகமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஸோ நியாய தீர்ப்பு நாளிலே இது எல்லாமே வந்துட்டு விளங்கும். கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நாம் பயப்பட வேண்டியது மனிதர்களுக்கு அல்ல. இவங்க பாக்குறாங்க அதனால நான் கரெக்டா நடந்துக்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏசப்பா பாக்குற அதனால கரெக்டா நடந்துக்கணும். அப்ப நம்ம எதை செஞ்சாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா இல்லையா? இல்ல மனிதர்கள் பாக்குறாங்க, அவங்க முன்னாடி நான் வந்துட்டு கரெக்டா நடந்துக்கணும், மனிதர்களுடைய பார்வையில நான் நீதிமானா நடக்கணும்னு சொல்லி நம்முடைய காரியங்களை நம்ம செய்கிறோமா? இது பெரிய ட்ராப். ஒரு கிறிஸ்தவனுக்கு பெரிய ட்ராப் எதுனா, ஐயோ அவங்க பாக்குறாங்க, இந்த 4 பேர் பாக்குறாங்க, இந்த 10 பேர் பாக்குறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் கரெக்டா நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா வீட்டுக்குள்ள இருப்ப பாவம் பண்ற பிள்ளைகளா இருப்போம். ஒண்ணு தனிப்பட்ட முறையிலயோ இல்ல குடும்பமா இருக்கும் பொழுதோ பாவம் செய்கிற பிள்ளைகளா இருப்போம். நம்ம யாருக்காகவும் நன்மை செய்யக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக மட்டும்தான் நன்மை செய்யணும். இயேசு கிறிஸ்துவுக்காக நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது மட்டும்தான் வந்துட்டு சுத்தமான இருதயத்துல, நல்ல மனசாட்சியில வந்துட்டு மாயமற்ற விசுவாசத்தோட இருக்கும் பொழுது அன்பு நமக்குள் முதலாவது பிறக்கும். அந்த அன்புல வந்துட்டு வளர முடியும். இந்த அன்புல வளர 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 வந்துட்டு அன்புல வந்துட்டு பூரணப்பட முடியும். அன்பிலே பூரணப்பட்ட பிள்ளைகளா இருக்கும் பொழுது கர்த்தர் வரும் பொழுது பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருந்து நித்திய ஜீவன் அடைய முடியும். ஸோ மீண்டும் வந்துட்டு நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இந்த நித்திய ஜீவன் அடைவதை வந்துட்டு தேவனை அன்பு செய்யணும், வந்துட்டு சகோதர சகோதரிகளை அன்பு செய்யணும். அந்த அன்பு வந்துட்டு எப்படி வரும்? சுத்தமான இருதயம், மாயமற்ற விசுவாசம், வந்துட்டு நல் மனசாட்சி. இப்ப இதுல வந்துட்டு நம்ம கரெக்டா இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்ம எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை எது? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். யாருக்கு பயந்து? தேவனுக்கு பயந்து. மனுஷருக்கு பயந்து கிடையாது. அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, மனிதர்களுக்காக கிடையாது. வேலைக்கு போறேன், நான் 10 பேர் என்னை பாக்குறாங்க, அதனால நான் கரெக்டா இருக்கிறேன். ஆபீஸ்ல எல்லாரும் என்னை பாக்குறாங்க, அதனால கிடையாது. நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், எல்லாரும் பாக்குறாங்க, நான் கரெக்டா இருக்கணும், அதனால கிடையாது. நான் சபை கூடுதலுக்கு வரேன், அங்க 50 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக கரெக்டா நடந்துக்கிறேன், அதுக்காகவும் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்னை காண்கிற தேவன். இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் வந்துட்டு. அப்ப அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அவர் ஜீவனுள்ள தேவன் மட்டுமில்ல, அவர் அன்புள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன். இயேசுவுக்காக நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி அவருக்காக கீழ்ப்படியணுன்ற ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அப்பதான் அந்த சுத்தமான வந்துட்டு இருதயத்தோட, நல்ல மனசாட்சியோட, மாயமற்ற விசுவாசத்தோட வந்துட்டு அந்த அன்பிலே வளருகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க முடியும். ஸோ நம்மில் அநேகர் இதுல கரெக்டா தான் இருக்கிறோம். சபையாரில் வந்துட்டு அநேகர் வந்துட்டு இதுல கரெக்டா தான் இருக்கிறோம். அன்புல நம்ம வளர்ந்துருக்கிறோம். யாராவது அன்புல வளரலைன்னு சொல்லி தெரிஞ்சாக்க அவங்களுக்கு இந்த வசனத்தை போய் சொல்லுங்க. முதல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி கொஞ்சம் அன்போட போய் அவங்களுக்கு இந்த வசனத்தை நம்ம சொல்லும் பொழுது அவங்களும் அவங்களுடைய பாவங்களை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அன்புல வளர்றதுக்கு வந்துட்டு இது நிச்சயமாக ஏதுவா இருக்கும். ஸோ நாமும் வந்துட்டு அன்பிலே வளருகிற பிள்ளைகளா இருந்து மற்றவங்களே அன்புல வளர்க்குற பிள்ளைகளா வந்துட்டு இருப்பதற்கு ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்துகிறேன், மை வணங்குகிறேன், மை ஆராதிக்கிறேன், மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. ஏசப்பா, நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தான் இந்த பூமியிலே நீர் மனிதனாக வெளிப்பட்டு எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தீர். ஆண்டவரே, நாங்களும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு செய்ய வேண்டும். அதே போல நாங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் முழு இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்க இந்த அன்புன்ற காரியத்தை நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் அன்பு பிறக்கும் என்று நீங்க வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் சுத்தமான இருதயத்தோடு இருப்பதற்கு கிருபை கொடுங்க. எப்பொழுதும் நல்ல மனசாட்சியோட, மாயமற்ற விசுவாசத்தோடு இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அன்புல வளருவதற்கு கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, இதை நாங்க செய்யாம இருந்த ஒவ்வொரு தருணத்திற்கும் ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, 1 தீமோத்தேயு 1 வசனத்துல நீங்க எழுதியிருக்கிறது போல, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு என்று வேதம் சொல்கிறது போல நாங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தோட வந்துட்டு நல்ல மனசாட்சியோட இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. அன்பிலே வளருவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே,
1 பேதுரு 3:16 சொல்றது போல நல் மனசாட்சி உடையவர்களா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது போல நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை தானியேலை போல வந்துட்டு நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே சுத்தமான இருதயத்தோட நாங்கள் மாயமற்ற விசுவாசத்தில் எங்களுக்குள்ள ஆண்டவரே மாயம்ன்ற காரியம் எல்லா விதத்திலும் ஒளிந்து போகும்படி எங்களை இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. அன்பு மாயமற்றதா இருப்பதற்கு கிருபை கொடுங்க. எங்களுடைய விசுவாசம் சகோதர சிநேகம் எல்லாமே ஆண்டவரே மாயமற்றதா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இயேசப்பா நாங்கள் தாழ்மையா இருந்து உடைய வசனத்திற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் கட்டுப்பட்டு நடப்பதற்கு எங்களுடைய மனசாட்சியை எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்களை பலப்படுத்துங்க. பலவீனமான மனசாட்சி உடையவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆண்டவரை பலவீனங்களை நாங்கள் பொருட்படுத்தாம வந்துட்டு அவங்கள ஆண்டவரை வசனத்துல வளர்க்கறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் யாரையாவது பார்த்தாக்க அவங்களோட வசனத்தின்படி நாங்கள் கடிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நல் மனசாட்சியை நாங்கள் காப்பாத்திக்கிறதுக்கு கிருபை கொடுங்க. விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரை உடைய வசனத்துல நீங்க சொன்னது போல வந்துட்டு ஆண்டவரை விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் சுத்த மனசாட்சியிலே வந்துட்டு எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு அன்பிலே வளருவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இவ்வாறு ஆண்டவரை சபையார் அனைவரும் வந்துட்டு சுத்தமான இருதயத்தோடும் நல் மனசாட்சியோடும் மாயமற்ற விசுவாசத்தோடும் அன்பிலே வளர்ந்து பெருகி பூரணப்பட்டு வந்துட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு சபையார் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எங்களோடு இருங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.